அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். கார்த்திகை மாதம் பிறந்துச்சுங்க. இந்த கார்த்திகை மாதம் முருகப்பெருமானுக்கு மிக மிக உகந்த ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் நாம் இருக்கக்கூடிய விரத வழிபாடுகள் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானுக்கே அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப ரொம்ப விசேஷத்திற்குரியதாக பார்க்கப்படுவது ஒரு புறம் இருந்தாலும் முருகப்பெருமானுக்குரிய வழிபாட்டு மாதமாகவும் கருதப்படுவது மற்றொரு புறங்க. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சில அசுப கிரகங்களினுடைய தாக்கம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது. இந்த தாக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானினுடைய கடும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது. அப்படிங்கிறதுனால 12 ராசிக்காரர்களுக்குமே வீரியம் மிக்க தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் முருகப்பெருமானினுடைய கடும் கோபத்தையும் உள்ளடக்கி இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா கடகராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிறந்திருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்துல நவக்கிரக அமைப்பு அப்படிங்கிறது ஓரளவுக்கு தாங்க சாதகமாக இருக்கு. இந்த ஓரளவுக்கு இருக்கக்கூடிய இந்த சாதகமான சூழ்நிலையில அசுப கிரகங்களினுடைய தாக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு மட்டும் இல்லாம மற்றொரு முருகப்பெருமானினுடைய கடும் கோபத்திற்கு உள்ளாக்கக்கூடிய கால சூழ்நிலைகளை உண்டாக்கக்கூடிய வகையில அமைய பெற்றிருக்கிறது. அதனால இந்த நேரம் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது நீங்க ரொம்ப உஷாரா செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க இந்த நேரத்துல செய்யணும், என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க தவிர்க்கணும், அடுத்து வரக்கூடிய 28 நாட்களை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானினுடைய கருணை பார்வை பதிய நீங்க என்ன செய்யலாம், அவருடைய கோப பிடியில இருந்து நீங்க வெளிவர தவிர்க்க நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்ப நிலவரம், பொருளாதாரம், கல்வி, ஆரோக்கியம், நிதி நிலைமை, அரசு வேலை, இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் என்னென்ன பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றியும் தெரிந்து நீங்கள் பலன் பெற வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த கிரக நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடுவோம். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானினுடைய பெயர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா தொழில், கல்வி மற்றும் பிள்ளைகள் தொடர்பான விஷயங்களில் எதிர்மறையான மாற்றங்களை உண்டாக்க செய்யுதுங்க. சூரிய பகவானுடன் செவ்வாய் இணைவது அதிக ஆற்றலையும் சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடிய பலத்தை ஒரு புறம் தரவும் செய்யலாம். அதே நேரம் சனி பகவான் லாபஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி அடைவது பொருளாதார பற்றாக்குறையை அதிகரிக்க செய்யக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குகிறது. அதே நேரம் கடந்த சில மாதங்களாக நீங்கள் சந்தித்து வந்த சிரமங்கள் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முடிவு பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலத்தில் மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் திருப்பு முனை ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியான முடிவுகளை எடுத்து அதில் வெற்றி பெறக்கூடிய வகையில் அமையப்பெற போகிறீங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே நேரம் சுபகாரியங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கி நல்ல மாற்றங்கள் உருவாகலாம். சவால்கள் நிறைந்த காலகட்டம் அப்படின்னாலும் அத்தனையையும் முறியடித்து உறுதியாக வெற்றி பெறுவீங்க அப்படின்னும் சொல்லலாம். இருப்பினும் மற்றொரு புறம் அசுப கிரகங்களினுடைய தாக்கத்தின் காரணமாக சில பல நேரங்களில் முருகப்பெருமானினுடைய கடும் கோபத்திற்குள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறு கூட மிகப்பெரிய அளவில் விபரீதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனமோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அதே நேரம் பார்க்கும் பொழுது சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தி பொருளாதார பற்றாக்குறைய ஓரளவுக்கு சீர் செய்யும் அப்படின்னாலும் செலவுகளையும் அதிகரிக்க செய்யும். அப்படிங்கிறதுனால திட்டமிடல், பட்ஜெட் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அதே நேரம் வேலை மாற்றம் குறித்த எண்ணம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் தங்களுக்கு கணிந்து வரப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா தேவையே இல்லாத அலைச்சல் உருவாகும். சில சமயங்களில் விவாதங்கள் உருவாகும். யாரோ பண்ணுற தப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குற்றம் சாட்டப்படுவீங்க, வீண் பழி சுமத்தப்படுவீங்க. அப்படி இல்லைன்னா அவமானத்தை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம். திடீர் இழப்புகள் ஏற்படலாம். திடீர் சிக்கல்கள், சறுக்கல்கள் உருவாகலாம். ஒவ்வொரு விஷயங்களையும்
போராடி ஜெயிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு உங்களுக்கு வந்து உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதனால கொஞ்சம் நீங்க கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்துல நிறைய சவால்கள வந்து சந்திப்பீங்க. இந்த காலத்துல உங்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பல சிரமங்கள் வந்து கிரகங்கள் கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. மனதுல கவலைகள் அதிகரிக்கலாம். பண விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்க பாருங்க. எதிரிகளினுடைய ஆதிக்கம் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. அதே நேரம் பணிபுரியறவங்க பணியிடத்துல மிகவும் கவனமாக இருக்கணும். வேலைய மாற்றக்கூடிய எண்ணம் இருக்கு அப்படின்னா, சற்று கவனமா இருக்க பாருங்க. முக்கியமா இந்த புதிய காலகட்டத்துல தங்களினுடைய செலவுகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே நேரம் இந்த காலம் அவ்வளவு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சொல்ல போனோன்னா இந்த காலத்தில் வந்து வேலையில் நிறைய சிரமங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதிலும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, சனி பகவானினுடைய தாக்கம் நிறைய இருக்கிறதுனால மன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திப்பீங்க. அதோட ஆரோக்கிய பிரச்சனைகளால் அவதிப்படவும் செய்வீங்க. இதனால் மருத்துவ செலவுகள் ஒருபுறம் அதிகரிக்கவும் செய்யலாம். எந்த வேலையை செய்தாலும் தடைகளை எதிர்கொள்வீங்க. இந்த காலகட்டத்தில் முதலீடுகள் செய்யறதாக இருக்குங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வணிகர்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க. வியாபாரிகளுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது மந்தமான ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். நினைச்ச லாபத்தை அவ்வளவு எளிதாக உங்களால் எடுக்க முடியாது. அதனால ரொம்ப வந்து கஷ்டப்படுவீங்க, சிரமத்திற்கு ஆளாவீங்க. இதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய போராட்டங்கள் உருவாகும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதிலும் கிரகங்களுடைய அமைப்பு முருகப்பெருமானினுடைய கடும் கோபத்தையும் அதிகப்படுத்த செய்யறது அப்படின்னால இதனுடைய தாக்கம் சற்று அதிகமாகவே இருக்கும். இதில் இருந்து நீங்க வெளிவரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் பார்க்கும் பொழுது செவ்வாய்க்கிழமை அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமைகளில் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் சிவன் வழிபாடு செய்வது தங்களுக்கு யோகத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம். திங்கட்கிழமைகளில் விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏதேனும் தடை தாமதங்கள் ஏற்படுது அப்படின்னா வைத்தீஸ்வரன் கோவில் முருகனை செவ்வாய்க்கிழமைகளில் வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. காரியங்களில் ஏற்படக்கூடிய தடைகள் நீங்க பெற விநாயக பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதே நேரம் இயலாதவர்கள் ஏழை எளியவர்களுக்கு முடிந்த உதவிகளை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் முருகப்பெருமானினுடைய கோப பார்வையில் இருந்து விடுதலை அடைந்து உங்களுக்கு வரக்கூடிய பல தரப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து முருகப்பெருமான் தங்களை காப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அடுக்கடுக்கான நன்மைகள் உருவாகவும் வழிவகை செய்வதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பாராத மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில நேரங்களில் நன்மையையும் ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கிறது. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகவும் செய்யும். செல்லக்கூடிய பயணங்களில் அதி நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்கப்பெறும். வெற்றி வாகை சுடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே நேரம் எதிர்பார்த்தது நடக்காது, எதிர்பாராதது நடக்கும் அப்படின்ற மாதிரியான பல நிகழ்வுகள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் வந்து கொடுக்க பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நிதி நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு தான் இருக்குங்க. அதே நேரம் எல்லா வேலையிலையுமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கலாம். பொறுப்புகள் அதிகமாக இருக்குங்க. இந்த நேரத்தில் அலட்சியத்தை குறைத்து கொள்ளுங்க. சில பேருக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. இருப்பினும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முறையான ஆவணங்கள் இல்லாமல் பரிவர்த்தனை செய்யக்கூடாது. யாருக்குமே ஜாமீன் கையெழுத்த போடாதீங்க. அதிக வட்டிக்கு கடன் வாங்கவும் கூடாதுங்க. தொழிலுக்கு முதலீடு செய்ய பணம் தேவை அப்படின்னா வங்கியில் மட்டும் கடனுக்கு வந்து முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகளோடு கொஞ்சம் அனுசரணையாக இருப்பது அவசியமாகிறது. அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா மாமியார் மருமகள் வாக்குவாதம் அப்படிங்கிறத செய்யக்கூடாது. அதே நேரம் வந்து நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தாலும் சில கிரகங்கள் அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா வக்ர நிலையை அடைகிறாரு. இது வந்து பெரும்பாலும் வந்து அசுப பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோன்னா கடகராசிக்கு இந்த நிலை அப்படின்றது வந்து
நடக்கணும், இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தே ஆகணும் அப்படின்னு ஒரு திட்டமிட்டு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்களில் தடைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் உஷாராக வந்து நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியமாகிறதுங்க. அதே நேரம் வேலை செய்யக்கூடிய இடத்துல தங்களை தவறாக புரிந்து கொண்டவங்க கூட சரியாக புரிந்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்வாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரம் கூடுதல் உழைப்பை நீங்கள் முதலீடாக போட வேண்டிய ஒரு காலகட்டங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதில் சாதிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எளிதில் மனது துவண்டு போகவும் கூடாதுங்க. 2 முறையோ 3 முறையோ தோல்வி அடைந்த பின்னரும் முயற்சி செய்து பாருங்க. முயற்சி செய்யக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து ஒரு முறையோ 2 முறையோ நீங்கள் தோல்வி அடைஞ்சதுக்கு பிறகும் கூட முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்ற எண்ணம் உங்களிடத்துல இருந்தால் இந்த காலம் தங்களுக்கு இனிமையான காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் சோம்பல் இருக்கிறவங்க சில தடங்கல்கள் சில தோல்விகள் அப்படிங்கிறத எதிர்கொள்வாங்க. அதே நேரம் வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும்.